கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் சத்தத்தை கேட்கிற தேவன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆதியாகமம் 21:17. ஏன் தாயின் சத்தத்தை தேவன் கேட்கவில்லை? தாய்க்கு அந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வருவதற்கு திராணி உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அங்கே இருந்து நடந்து செல்வதற்கு அவளுக்கு பலன் உண்டு. ஆனால் பிள்ளைக்கு பலன் இல்லை. அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு பிள்ளைக்கு பலன் இல்லை. அவனை காலையில் தகப்பன் கைவிட்டு விட்டார். இதோ இப்பொழுது தாயானவளும் கைவிட்டு விட்டாள். அவன் அனாதையைப் போல் ஆனான். இன்றைய தினம் யாராவது நான் அனாதையாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? என்னை யாரும் காண்பதில்லை, என்னுடைய புலம்பலை யாரும் கேட்பதில்லை என்று சொல்வீர்களானால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கூக்குரலை கேட்கிறார். ஆண்டவர் இயேசு உன் கண்ணீரை காண்கிறார். தேவன் கேட்க வேண்டிய விதத்தில் உன் கூக்குரலை கேட்கிறார். இயேசு காண வேண்டிய விதத்தில் உன் கண்ணீரை காண்கிறார். அவர் சும்மா இருப்பதில்லை. உனக்காக செயல்படுகிறார். உனக்காக செயல்படுகிறார் என்பதை மறவாதே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.